श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे ரம்யஜாமாதரம் முனிம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சரமாச்சாரியர் என்று போற்றப்படக்கூடிய சுவாமி மணவாள மாமனிகளுடைய மிக அந்தரங்க சிஷ்யரான பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி, அந்த சுவாமி எழுந்தருளியிருந்த அந்த ஸ்ரீமடம் வானமாமலை மடம் என்றும் தோதாதிரி மடம் என்றும் பாரத தேசமெங்கும் பல லட்சக்கணக்கான சிஷ்யர்களை கொண்டு பிரசித்தமாக திகழக்கூடிய இந்த ஸ்ரீமடம், இந்த மடத்திலே இப்பொழுது வர்த்தமான பீட்டாதிபதியாக எழுந்தருளியிருக்கக்கூடிய ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ மதுரகவி ராமானுஜ ஜீயர் சுவாமி, அந்த சுவாமியினுடைய சதாபிஷேக மகோத்சவமானது வெகு விமர்சையாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் அறிந்த ஒரு வைபவம் இது. பல நாட்களிலே பலவிதமான வைதிக சாம்பிரதாயிகமான காரியக்கிரமங்களை கொண்டு ஆச்சரியமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த வைபவம். நாம் பார்த்தோமானால் ஜனவரி 1ஆம் தேதி சுவாமியினுடைய திருநக்ஷத்திரம் அது வரப்போகிறது. அதற்கு முன்னமே ஒரு 40 நாட்களிலே பாராயணங்கள், உபயவேத பாராயணங்கள் என்ன, பகவத் விஷய ரகசிய கிரந்தாதி பாராயணம் என்ன, வித்வான்களை கொண்டு நடக்கக்கூடிய சதசுக்கள் என்ன, உபன்யாசகர்களை கொண்டு நிகழ்த்தப்படக்கூடிய உபன்யாசங்கள் என்ன, இப்படி எல்லா விதமான காரியக்கிரமங்களும் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் அணியாக வெகு விமர்சையாக 7 நாட்களிலே வித்வத் சதஸானது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் பார்த்தோமானால் முதல் 2 நாட்களிலே பகவத் விஷய ரகசிய கிரந்தங்களை பற்றியதான சதஸும், அடுத்த 3 நாட்களிலே ஸ்ரீபாஷ்யாதி வேதாந்த கிரந்தங்களை பற்றியதான வாக்கியார்த்த கோஷ்டியும், அடுத்த 2 நாட்களிலே நியாய மீமாம்சா வியாக்கரணமாகிற சாமானிய சாஸ்திர சதஸானதும் இங்கே நடக்கிறது. பல வித்வான்கள், பல ஆர்வமான வித்தியார்த்திகள் எல்லோருமே வந்து இங்கே வாக்கியார்த்தங்களை தெரிவித்து எம்பெருமானுடைய ஆச்சாரியனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகிறார்கள். அதே போல நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அதி பிரசித்தமான பல வித்வான்களை கொண்டு இங்கே எல்லோரும் அனுபவிக்கும்படியான உயர்ந்த அர்த்த விசேஷங்களை பற்றிய உபன்யாசங்களும் கூட 2 வேளைகளிலே நடந்து கொண்டிருக்கின்றன. ரொம்ப ஆச்சரியமாக ஒரு ஸ்ரீமடம் எப்படி இயங்க வேணும், அது சம்பிரதாயத்தில் என்னென்ன காரியங்களை பண்ண வேணும், அந்த மட்டத்தின் மூலமாக என்னென்ன காரியங்கள் நடக்க வேணும், சிஷ்யர்களை எப்படி ஆத்மோஜீவனம் அவர்களுக்கு எப்படி நடத்த வேணும் என்பதையெல்லாம் ஆச்சரியமாக இங்கே நாம் சேவிக்கலாம். எல்லோருக்கும் செவிக்கினியதான உபன்யாசாதிகள் மட்டுமின்றி அவர்களுக்கு போக்கியமான அந்த ததியாராதனம் பகவத் பிரசாதமும் இங்கே ரொம்ப திருப்திகரமாக எல்லோரும் ஸ்வீகரிக்கும்படியாக அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமாக சுவாமி தம்முடைய இந்த சதாபிஷேக மகோத்சவத்தின் மூலமாக எல்லா அடியார்களுக்கும், எல்லா வித்வான்களுக்கும், எல்லா தரப்பின மக்களுக்கும் ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயத்தை பண்ணி கொண்டிருக்கிறார். அதில் எல்லோரும் நாம் பங்கு கொள்ள வேணும். இந்த சுவாமிக்கு மேலே மேலே மங்களாசாசனம் நாம் பண்ண வேணும். இந்த சுவாமி இது போலவே அடுத்தடுத்த நம்முடைய சதமானோத்சவம் முதலியவைகளையும் சுவாமி கொண்டாட வேணும் என்று நாம் எல்லோரும் பகவானை பிரார்த்தித்து அவருக்கு மங்களாசாசனம் செய்வோமாக.